அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 முடிவுகள் எப்பொழுது நமக்கு வெளியிட இருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மேலும் டெட் தேர்வு எழுதியவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றனவா, இதை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வு எழுதியவர்களுக்கு யூஜிடிஆர்பிலிருந்து விலக்கு அளிக்க போகிறாங்களா, ஸோ இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தற்காலிக ஆசிரியர் நியமனத்தில் குளறுபடிகள் ஏன், இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 2 முடிவுகள் வெளியீடு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 முடிவுகள் வெளியிடப்பட்டதுனால டெட் பேப்பர் 2 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த அறிவிப்பை நமக்கு வெளியிட இருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக தமிழக மக்கள் முழுவதுமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி முடித்த அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அதில் பாஸ் செய்திருந்தாலே போதும், யூஜிடிஆர்பி எழுதுவதிலிருந்து விலக்கு அளிக்க இருப்பதாகவும் நமக்கு சில அதிகாரப்பூர்வ தகவல்களாகவே கொடுக்க இருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு எப்படி வரும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். அதிகபட்சம் இந்த கல்வியாண்டு முடிவதற்குள்ளார, ஸோ ஏப்ரல் இறுதிக்குள்ளார இந்த அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நமக்கு பப்ளிஷ் செய்ய இருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பை நாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்கள், ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களுடைய கணக்கெடுக்கும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களை தற்காலிக ஆசிரியர்களாக நியமித்துக் கொள்ளவும் முடிவுகள் எஸ்எம்சி குழு வழிவகை செய்திருக்காங்க. ஸோ தற்காலிக ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனங்களை விரைவில் நம்ம கொண்டு வர இருக்காங்க. ஸோ அது விரைவில் நாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க. இந்த கல்வியாண்டு இறுதிக்குள்ளாரே நமக்கு பப்ளிஷ் செய்யப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியோடைய நியமன ஆணை, ஸோ இந்த 149 ஜிஓவை தேர்தல் வாக்குறுதியின்படி நீக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைவில் முதல்வருடன் பேசி ஒரு சுமூகமான முடிவுகளை கொண்டு வருவார் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.